சென்னையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை, 62 வயது மூதாட்டிக்கு பாலியல் சீண்டல் என அதிகரிக்கிறதா குற்றச்சம்பவங்கள். சட்டம் ஒழுங்கில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் தேமுதிகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். தேர்தல் பிரச்சாரம் இடையில சட்டம் ஒழுங்கை பற்றி பேசிய இன்றைய ஆட்சியாளர்களுடைய தற்போதைய நிலவரம் என்ன, நிலைமை என்ன பார்க்கலாம் இந்த காணொலியில். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நான் தமிழ்மாறன். ஒரு புதிய ஆட்சி ஒன்று வந்திருக்கிறது. எனவே இந்த ஆட்சிக்கு கால அவகாசம் கொடுப்பது என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. அதுதான் ஜனநாயகம். ஆனால் எதுல கால அவகாசம் கொடுக்கணும்? ஒரு புதிய பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு வருது. அந்த பள்ளி கட்டிடம் என்ன நிலையில இருக்கு? தொடக்க நிலையில இருக்கா, இல்ல ஏற்கனவே பாதி பணி முடிஞ்சிருக்கா? அப்படின்னா அதை வேகப்படுத்தி கட்டி கொடுக்கணும். அதுக்கு நம்ம 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கலாம். அல்லது ஒரு மருத்துவமனை நமக்கு இந்த பகுதியில் தேவைப்படுகிறது, நீண்ட நாள் கோரிக்கை. எனவே புதிதாக வந்த அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுத்து அதே போல உரிய கால அவகாசம் கொடுத்து நம்ம அந்த மருத்துவமனையை கேட்டு பெறலாம். இல்ல எங்க பகுதியில நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை இருக்கு, பேருந்து வசதி கிடையாது அப்படின்னா அதை நம்ம கோரிக்கையாக வைத்து சில மாதம் பொறுத்திருந்து அந்த பேருந்து வசதியை நாம் பெறலாம். இல்ல இதையும் தாண்டி வேலைவாய்ப்பு, பெரும்பாலும் எங்க பகுதியில படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், படித்த பட்டதாரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேலை தேவைப்படுகிறது. எனவே அவர்களுக்கான தொழிற்சாலை அல்லது வேலைவாய்ப்புக்கான மற்ற வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்றத ஒரு அரசு ஏற்பாடு செய்து தரலாம். அதுல அந்த பகுதியில என்ன வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும், படித்த பட்டதாரிகள் எவ்வாறு இருக்கிறார்கள், அவர்களுக்கான திறமை, ஸ்கில் என்ன, அப்ப எந்த மாதிரியான நிறுவனங்களை நம்ம அந்த பகுதியில கொண்டு வரலாம், எப்படிப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு நம்ம ஒரு தொழிற்சாலையை உருவாக்கலாம் அப்படின்னா இதற்கெல்லாம் நம்ம அரசுக்கு உள்ளபடியே கால அவகாசம் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இதுதான் சரியாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சிக்கல் இருக்கு இல்லையா, அத நம்ம இதுல கவனத்துல பார்க்கணும். இதை நாம் மற்ற பிரச்சனைகளோடு பொறுத்து பார்க்க கூடாது. ஆட்சிக்கு வருகிற போது அல்லது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மேடையில இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய ஆட்சியாளர்கள் பேசியது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, தமிழ்நாட்டில் வயதானவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை அதிகரிப்பு. எனவே இதற்கெல்லாம் மாற்றாக இருக்க போவது இந்த புதிய ஆட்சி. வரப்போற நாங்க தான் மாற்றம் அப்படின்னு மேடையிலே பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் எதிர்பார்த்தோ அல்லது எதிர்பார்க்காமலேயோ அவர்களே நினைத்தார்களான்னு தெரியல, ஆட்சி அதிகாரத்தை கையில மக்கள் கொடுத்துட்டாங்க. அப்ப எதையெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீர்களோ அது இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டதா அப்படின்னா உடனே நிறுத்தப்பட முடியாது. அதே நேரத்துல கடந்த ஆட்சியோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். குற்ற சம்பவம் என்பது அந்த எண்ணிக்கை அளவுல இந்த 20 நாட்களாக புதிய அரசு வந்த பிறகு நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேட்பதற்கே விசித்திரமாக இருக்கு, பயங்கரமா இருக்கு. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி விதவிதமான குற்ற சம்பவங்கள் வழக்கத்தை மீறி அதிகமாக நடப்பதாக நம்ப சொல்லல. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ஜவஹர்லால் அவர்கள் இதை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு பாதுகாப்பு கிடையாது, சென்னையில 62 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு சிக்கலை உடனடியாக சீர் செய்ய வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரும் தேமுதிகவின் பொது செயலாளருமான திருமதி பிரேமலதா அவர்கள் இந்த ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார்கள். நெல்லை, தென்காசி என நேற்று நடந்த சம்பவம் பார்க்கிற பொழுது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த செய்தி எல்லாம் கேட்கிற பொழுது இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அரிவாள் வெட்டு சம்பவம் நடந்திருக்கு. சென்னைக்கு மிக அருகில செங்கல்பட்டுல தாவேக்காவை சார்ந்த ஒரு தொண்டரணி அமைப்பாளர், அவருடைய காணொளி, சாதாரண ஒரு டிரைவரை, ஒரு புக்லைன் டிரைவரை கூப்பிட்டு அவரை கடுமையா தாக்கக்கூடிய அந்த வீடியோவும் வைரலாகி வந்துட்டு இருக்கு. இப்படி பல குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டிய அரசு, பல குற்ற சம்பவங்களில் இந்த ஆட்சியாளர்களுக்கு பங்கிருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்களே, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்யக்கூடிய சம்பவங்கள்னு இதையெல்லாம் பார்க்கிற பொழுது உள்ளபடியே ஒரு அச்ச நிலைதான் இப்பொழுது தென்படுகிறது. எனவே
இந்த அரசு நீங்க சொன்ன மாதிரி 6 மாத காலம் என்பது மற்றதுக்கெல்லாம் சரியா இருக்கும், ஓராண்டு கூட ஆகலாம். ஆனால் சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது ஏற்கனவே நீங்க ஆட்சிக்கு வந்தால் எதையெல்லாம் செய்வோம் என்று சொன்னீர்களோ அதை தற்போது நீங்கள் செய்ய தொடங்கினாலே இந்த சிக்கல் எல்லாம் ஓரளவுக்காவது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே சொன்னதை செய்ய வேண்டும். இதில் கால அவகாசம் எடுத்துக்கொள்வது என்பது உள்ளபடியே மிகப்பெரிய நிர்வாக சீர்கேட்டில் போய் முடியும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சி முக்கிய தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் என வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுடைய உண்மையை அறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அதை வெறும் எதிர்க்கட்சி விமர்சனமாக ஆட்சியாளர்கள் பார்க்க கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்தும் கூட. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.